ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மிடத்தில் ஒரு விசேஷமான காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம்பிக்கை உடைய சிறைகள், அரணுக்கு திரும்புங்கள். நாம் பல நேரங்களில் நம்பிக்கையற்றிருக்கிறோம். யோசேப்பு சிறையிருப்பில் இருந்தபொழுது தேவன் தன்னை நிச்சயம் சந்திப்பார் என்று நம்பினார். ஆனால் அவருடைய நம்பிக்கை எப்பொழுது குறைபட்டது என்றால், சுயம்பாகி பானபாத்திரக்காரன் 2 பேர் வருகிறார்கள். 2 பேருக்கும் ஒரு ராத்திரியில ஒரு தரிசனத்தை, அவர்கள் ஒரு சொப்பனத்தை காண்கிறார்கள். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பு தெளிவுபடுத்துகிறார். பின்பு அவரிடத்துல சொல்லுகிறார், பானபாத்திரக்காரன் இடத்தில், நீ வாழ்வடையும் பொழுது என்னை நினைத்துக்கொள், நான் அநியாயமாய் இந்த சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை விடுதலை செய்துவிடு என்று சொல்லி அவனிடத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பானபாத்திரக்காரனோ மறந்து விட்டான். மறக்க செய்தது கர்த்தர்தான். நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும் என்பது முக்கியம். 2 ஆண்டுகளுக்கு பின்பு அதே மனிதன் தான் இவனுக்கு உதவி செய்கிறான். ஆனால் 2 ஆண்டுகள் ஆனச்சு. 2 ஆண்டுகளுக்கு பின்பு ஆரோன் ஒரு சொப்பனம் பார்க்கிறார். இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியவில்லை. ஜோசியக்காரர், கல்தேயர், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் அழைக்கிறார். ஒருவருக்கும் அது தெரியவில்லை. அப்போ அந்த பானபாத்திரன் சொல்லுகிறான், ஐயா, நான் செய்த தப்பு இப்பதான் எனக்கு புரியுது. இப்படி நீங்க அடியான் மேல கோவப்பட்டு சிறையில் வச்சிருந்தப்ப அந்த சிறைச்சாலையில் ஒரு தம்பி இருந்தான். அவன் சொப்பனத்தை மிக அழகா சொல்லிடுவான். அதனால அவங்க கூப்பிட்டா உங்களுக்கு அர்த்தம் தெரியும், உடனே அடையுங்கள். அவனுக்கு உடனே சேவ் பண்ணாங்க, உடைய உடுத்துனாங்க, நல்ல உடைய உடுத்தி அவன் அழகை கொண்டு வந்து நிறுத்தினாங்க ராஜாவுக்கு முன்னாடி, பார்வோனுக்கு முன்னாடி. சொப்பனத்தை கேட்டான், அர்த்தத்தை சொன்னான். சகரியா சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு திரும்பும்போது சும்மா இல்ல, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது என்றைக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன். அரண் என்றால் யார்? தேவன். நாம் தேவனிடத்துல திரும்பும் பொழுது இரட்டிப்பான நன்மை நமக்கு கிடைக்கும். டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங். நாம் பல நேரங்களில் மாம்சத்தில் யோசித்து, மாம்சத்தில் சிந்தித்து, மாம்சத்தை காரணம் காட்டி கொண்டிருப்போம். ஆனால் திரும்ப வேண்டியது அரணிடத்தில். அரணான கோட்டை அவர்தான். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் என் அரண், என் கோட்டை, என் நம்பிக்கை, என் பலன் அவர்தான். அரணான அடைக்கலம் அவர். அந்த அரணான அடைக்கலத்தில திரும்பிவிட்டால் போதும். வேதம் நமக்கு மிக தெளிவாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நாம் இழந்தது, நம் பட்ட கஷ்டங்கள் மாற்றப்பட்டு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு இரட்டிப்பாய் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய இருதயம் அவர் பட்சமாய் திரும்ப வேண்டும். நீங்கள் சோர்வோடு இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை வைத்து, நான் இந்த மனிதனை நம்பினேன், நஷ்டப்பட்டு விட்டேன், நான் இந்த மனிதனையும் நம்பினேன், ஐயோ வருத்தம்தான், சோர்ந்து போயிருக்கலாம். மனிதனை நம்பி நம்பி பொருள் நஷ்டம், பண நஷ்டம், எல்லாம் நஷ்டப்பட்டு நீங்கள் சோர்வோடு கூட அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். உன் நம்பிக்கையை அரணான தேவன் மேல் வைத்துவிடு. உன் நம்பிக்கை அவரிடத்துல வரும்பொழுது அவர் உன்னை ஆதரிக்கிற தேவன். அவர் உன்னை பார்த்துக் கொள்வார். இரட்டிப்பான நன்மை தர, நீ இழந்ததெல்லாம் அவரிடத்துல மனம் திரும்பி வந்து விட்டார், மனம் பொருந்தி விட்டார், அவரிடத்தில் அரணிடத்தில் வந்து விட்டார். அவர் பாதுகாப்பார், பலன் தருவார், கிருபை தருவார், நன்மையினால் நிரப்பி விடுவார். இந்த காலவேளையில அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும்
மகாபெரிய தேவனாய் இருக்கிறார் என்பதை மாற்றமில்லை. நம்முடைய நம்பிக்கை அவர் மேல வைப்போம். நம்முடைய சிந்தனை அவர் மேல வைப்போம். மனிதன் மேல் வைத்தது போதும். மனிதனிடத்தில் வைத்து வைத்து நாம் தோல்வி அடைந்தது போதும், வருத்தம் அடைந்தது போதும். தேவன் மேல் வைப்போம். ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்கு செய்வார். இந்த காலவேளை உங்களுக்கு இனிதான காலவேளையாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஆமென்.